இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெயிட் கெய்னிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். டிப்ஸ்னா நாங்கள் வந்து எல்லா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. உங்களோட வெயிட்டை வந்து கெயின் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஈஸியான சில விஷயங்கள். நான் போன வீடியோலாம் நிறைய பேசியிருப்போம். ஆயில்லாம் ஸ்ப்ரே பாட்டில்லாம் யூஸ் பண்ணி காஷியஸாக யூஸ் பண்ணுங்க அப்படின்றது. அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது. ஸோ எப்போவுமே ஜென்ரல் ரூல் வந்து ஹை ப்ரோட்டீன் பேலன்ஸ் டயட் வித் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட் எல்லாமே இருக்கும். இது ஜென்ரலான அட்வைஸ் எல்லாருக்குமே. இதில் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது அப்படின்னா கேலரி இன்க்ரீஸ் பண்ணுறது சொல்றது அது ஒரு ஜென்ரலான டயட். ஆனால் சில பேருக்கு அப்பயுமே நிறைய சாப்பிட முடியாது. அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ். நிறைய சாப்பிட முடியல அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்லயே எப்படி நிறைய கேலரிஸ் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. அதனால தான் ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் உங்களுக்கு யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னது. ஈஸியா ஆயிலை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃபுட்டோட கேலரி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டிப். அதே மாதிரி லிக்விட் கேலரிஸ், இப்போ ட்ரிங்க்ஸ்ல ஏதாவது ஜூஸ் குடிக்கிறோம், நார்மலான ஜூஸ் ஈஸியா குடிச்சிடலாம். நீங்க மாஸ் கெய்னர் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு டிப். நிறைய கேலரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி இவ்வளவு கேலரி இன்க்ரீஸ் பண்ணுங்க. வெயிட் கெயின் ஆல அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி செய்யறது, சுகர் நிறைய போட்டு சாப்பிடுறது, எப்படி கேலரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாமோ அந்த மாதிரியா எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காதீங்க. இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம், அதை ஹெல்த்தி இது ஹெல்த்தி அப்படிலாம் பார்க்காதீங்க. வெயிட் கெயின் ஆகலையா, கெயின் பண்றதுக்கு என்னால என்ன பண்ண முடியும், சாப்பாடு இன்க்ரீஸ் பண்ண முடியும், வயிறு சாப்பிட முடியலையா, கொஞ்சம் ஆயில் ஐட்டம் எல்லாமே நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கடையா போயிட்டு சாப்பிடலாம் கூடாது. ஆமா, கடையா போயிட்டு கண்டது உங்களோட அப்படி கூட எடுத்துப்பாங்க. என்ன வேணா சாப்பிட சொல்லிட்டாங்க, எல்லா கடையிலயும் போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. நாங்க என்னைக்குமே வந்து இந்த கடைக்கு போங்கலாம் சொல்லவே மாட்டோம். எங்களுக்கு எல்லாமே நாங்க சொல்றதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா ஹோம் குக் கூட தான் எடுத்துக்கணும். ஒரு பேசிக்கான டயட் வந்து ஹெல்த்தி டயட்டா இருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபுட்டு கெட்ட ஃபுட்டுலாம் எதுவுமே நீங்க ஆயில் நிறைய ஊற்றி சாப்பிடலாம். உடம்பு போடலை அப்படின்றவங்க மட்டும் தான் அதெல்லாம் சாப்பிடலாம். மற்றவங்களாம் அப்படி சாப்பிடுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலா எல்லாமே சாப்பிடலாம். வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா அது எந்த அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு எப்படி தான் சாப்பிட்டா கெயின் ஆகுதோ அதை பிடிச்சிக்கோங்க. அதே அப்படியே ரொட்டீனா ஃபாலோ பண்ணிக்கோங்க.